எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஹவு டு ஏர்ன் மணி இன் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மணி ஏர்ன் பண்ணுறது உண்மையாலுமே கஷ்டமான விஷயம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ட்ரேடிங்கில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளவே கேட்கணும். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் வரீங்கனாக்கா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையாலுமே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை வந்து யார் செக் பண்ண முடியும்னாக்கா நீங்கள் தான் செக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன இந்த கொஷின்ஸ்லாம் உங்களால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணாலும் அதை அனலைஸ் பண்ண வேண்டியதும் நீங்கள் தான். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இது ட்ரேடிங்கை தான் பிரைமரி பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இதை பார்ட் டைமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் இதுதான் பிரைமரி பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னாக்கா, இது டெஃபினட்டாக உங்களுக்கான ரைட் ஃபீல்டு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடியான பிஸ்னஸுக்கு ஒரு இன்கமுக்கு ரெடி பண்ணாமல் வெறும் ட்ரேடிங்கை மட்டும் நம்பி வந்து வர்றது அது வந்து ஒரு நல்ல ஐடியா கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டியது உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன. ஸோ உங்களுக்கு வந்து இது ட்ரேடிங்ன்றது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து லாபமும் ஆகலாம் நஷ்டமாகலாம், ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை எடுத்துகிட்டு போனாலும் சரி, நீங்கள் யாருக்கிட்ட வழியாக போனாலும் சரி, பட் நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் சரி, பட் உங்களுக்கு ரியாலிட்டி என்னென்னா ப்ராஃபிட் லாஸ் இது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனுக்கு போகும் அப்படின்றத ஒரு ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியுமே தவிர கேரண்டியாக லைன் போடு இது இப்படி தான் அப்படின்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. மார்க்கெட் அப்படி போகவும் போகாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அதை முதல்ல ரெடி பண்ணுங்க. அதன் பிறகு பணம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதன் பிறகு ட்ரேடிங்க்கு வாங்க. ஸோ கையில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு 50,000 கொடுத்தாங்க, அதை வச்சு நான் ட்ரேடிங் வந்து நான் பிஸ்னஸ் ரெடி பண்ணி நான் டெவலப் ஆக போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸாக இருக்க முடியாது. செகண்ட் கொஷின், உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ பணம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து மேபி மேரிட் பர்சன், உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது, வீடு வந்து வாங்கலான்னு இருக்கீங்க, அதுக்கு ஒரு பணம் வச்சுருக்கீங்க, வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, அதுக்கு ஒரு பணம் வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் போட்டு ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் பணம் வந்து சம்பாரிச்சிட்டு அதன் பிறகு அது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போடுற பணம் ஸோ மார்க்கெட்லேருந்து கீழே போகலாம் இல்லை மேலே போகலாம். எஸ்பெஷலி நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது, இன்ட்ராடே ட்ரேடிங்னு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்குது, இன்னும் சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம டீப்பாக போக வேணும் இந்த வீடியோவில். ஸோ மெயினாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஃபர். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 lakhs அமௌண்ட்டை வந்து ஒரு கம்பெனி மேலே வாங்கி வைக்கிறீங்க, ஒரு 4 ஷேர் வாங்கி வைக்கிறீங்க டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை. ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். அதில் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு கம்பெனி நல்லா டாப் பர்ஃபார்மிங் கம்பெனியாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூ. அது வந்து இன்னொரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பிளானிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே அண்டு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்லேயோ அல்லது இன்ட்ராடேவ்லேயோ நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா, ஸோ மார்க்கெட் காலையில் 9:50 ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா ஒரு 3:30 போல் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். அதன் பிறகு வந்து உங்களுக்கு நீங்களே மார்க்கெட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ணாலும், நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாட்டாலும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த டைமில் என்ன ப்ராஃபிட்டோ லாஸோ அது உங்களுக்கு வந்து டிக்ளேர் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மொத்தமாக உங்கள் பணத்தை லூஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணம் என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ட்ரேடிங்கில் போகிறீங்கனாக்கா அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்றத யோசிங்க. ஏன்னா நீங்கள் போகிற பணம் மேபி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போட்டால் கூட 1 year ஒரு 30% கம்மியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு கம்பெனி மேலே போடுறீங்க, அந்த கம்பெனியில் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து ரிசைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான், இல்லை அந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான பார்ட்டி வந்து ஏதோ ஒரு டெத்து ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஓகே, அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் ஏதோ சரியாக போகல, இல்லை அந்த கம்பெனி மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நடக்கிற ஒரு விஷயம் அந்த ஷேர்னுடைய ப்ரைஸை வந்து ஒரு 30% 40% கீழே கொண்டு
செய்யலாம். நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு ஒரு 40,000 கம்மியாகி ஒரு 60,000த்துக்கு போகலாம். உங்களால் விற்க முடியாது. ஸோ நீங்கள் மேபி 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் அதை வெயிட் பண்ணி திருப்பி அது வந்ததுக்கப்புறம் தான் விற்க முடியும். அதனால ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை வந்து நீங்கள் அதை எப்படி பண்ண போகிறீங்க, இந்த பணத்தினால உங்களுக்கு இமிடியட் ரெக்யர்மெண்ட்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இமிடியட் ரெக்யர்மெண்ட்ஸ், அர்ஜென்சி, எமர்ஜென்சி, இந்த ஸ்கூலிங்காக வச்சுருக்கிறது, மேரேஜுக்காக வச்சுருக்கிறது, இந்த பணத்தை வந்து தயவு செஞ்சு ட்ரேடிங்லேயோ எந்த அக்கௌண்ட்லையுமே போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரேடிங்க்கு. அந்த பணம் ஒருவேளை லாஸ் ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா 1,00,000ன்றது பெரிய பணம் தான். மேபி உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 லட்சம் பண்ணுறீங்க, அல்லது வந்து அதுக்கு மேலே பண்ணுறீங்க, அல்லது 50,000 கொண்டு வரீங்க, 10,000 கொண்டு வரீங்க. இது வந்து உங்களுடைய சேலரி ப்ளஸ் வந்து உங்களுடைய கரண்ட் ஒர்க் லைஃப், ஐ மீன் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணியிருக்கிறது. கரெக்டுங்களா? ஸோ அந்த பணம் வந்து உங்களுக்கு லாஸ் பண்ணால் உங்களுக்கு பர்சனலாக எந்த இம்பேக்டும் இல்லை. ஸோ இந்த பணம் வச்சுருக்கேன், ட்ரேடிங் பண்ணான்னு வந்திருக்கேன், நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு வேளை இந்த பணம் எனக்கு கைவிட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பட் ஆனால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே மார்க்கெட்டில் போய் டைரெக்டாக பையோ செல்லோ அடிக்கக்கூடாது. நிறைய பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதன் பிறகு தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ், ஹவு மச் மணி யூ ஹேவ், எவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்குது. அது பணத்தை வந்து நீங்கள் லூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பர்சனலாக எந்த இம்பேக்டும் இல்லையா, இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து, do you have any experience in trading or investment? உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இல்லைனா எடுத்த உடனே 1,00,000 ரூபா எடுத்துட்டுலாம் பண்ணக்கூடாது. மேபி ஒரு 5,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு லாட் வாங்கிட்டு சேல் பண்ணுறது, அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெரிய அமௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்டர் பண்ணக்கூடாது. மினிமம் 1 இயருக்கு நீங்கள் வந்து என்டர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும், ஏன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் எடுக்கும்போது ட்ரேடிங் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் வரும், ஆப்போசிட்டாகவும் வரும். நெகட்டிவ்னு போகும்போது உங்களுக்கு ரிவர்ஸாக போகும்போது டக்குன்னு நிறைய பணம் போயிடும், உங்கள் சைடில் போகும்போது கம்மியான லாபம் வரும். நீங்கள் 2-3 நாள் கண்டினியூஸாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் லாபம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களை வந்து ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணி உங்கள் பெரிய அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் அந்த 1,00,000 எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரீங்களோ எல்லாம் ஒரே நாளில் காலியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இதுமாரி நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இதில் என்னென்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதை சொல்கிறோம்னா, ட்ரேடிங்க்கு வந்து ஒரு எமோஷ்னல் அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரேடிங்கில் வந்து இருக்கும்போது நீங்கள் உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்து உங்களுக்கு போகிறது வந்து பணம். நீங்கள் நினைப்பீங்க இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வரைக்கும் கரெக்டாக போயிருக்கும். நீங்கள் எப்போ வாங்குனீங்களோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து மேலே போனாலும் கீழே போனாலும் சரி, எங்கே வந்து நான் நிறுத்தணும், எங்கே வந்து நான் வாங்கணும், எங்கே நான் சேல் பண்ணணும், ஸோ இதெல்லாம் ஒரு கிளியர் ஐடியா, கிளியர் வேவ் இருக்கணும். அதன் பிறகு வந்து பணம் மேலே போனாலும் மைனஸில் இருந்தாலும் அதை தாங்கி கொள்றக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவமும் ப்ளஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே சார், என்ன ஆகுனாக்கா மேபி வந்து ஒரு ட்ரேடிங் எடுத்திருக்கீங்க, இப்போ வந்து ஒரு 100 லாட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணிடுச்சு, ஒரு 20 பாயிண்ட் பின்னாடி போயிடுச்சு, ஒரு 2,000 2,500 லாஸ் காட்டுது. பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து நீங்கள் அதில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து திடீர்னு வந்து பயந்துக்கிட்டு ஓகே 2,000 மேலே போகுது, லாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிங்கன்னா இல்லை எக்ஸிட் பண்ணிங்கன்னா, ஸோ என்ன ஒன்றாக்கா அடுத்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடன்னு கீழே வந்து நல்லா போயிட்டுருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த டைரெக்ஷனில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஓகே, அதனால் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கும்பொழுதே நீங்கள் கரெக்டாக கிளியராக இருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு தெரியணும், ஓகே இங்கே இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து மார்க்கெட் மேலே போகும், எங்கே கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஐடியாலாம் கிளியர் வியூ வைக்கணும், எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ எல்லாமே ஒரு கிளியர் வியூ இருந்தால் தான் பண்ண முடியும். இதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷனல் கண்ட்ரோல் எல்லாமே தேவை. ஓகே, ஸோ அது இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. மினிமம் 1 இயர் 15 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுக்காதீங்க. ஓகே, ஸோ 1 லாட் வந்து 15 பாயிண்ட்ஸ் வரும் பேங்க் நிஃப்டியாக இருந்ததுன்னா
நிஃப்டி அதுனா 50 பாயிண்ட்ஸ். ஓகே, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ செகண்ட் லாட்லாம் எடுக்காதீங்க. ஒன்லி 1 லாட் 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு தரவாக கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கிது அப்படின்னாக்க அப்போ மட்டும் இறங்க. சில பேர் சொல்லுவாங்க, கால் அடிப்பாங்க, எனக்கு கூட அந்தமாரி கால்லாம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் ட்ரேடிங் எல்லாமே சொல்லித்தரோம், நான் சொல்லும்போது எடுக்குங்க. நாங்கள் வந்து பெய்டு சேனல், நாங்கள் அது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்துட்டு எங்களுக்கு மந்த்லி வந்து 25,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, நான் உங்களை கைட் பண்ணுறேன், உங்களை பெரிய அம்பானி ஆக்கிறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எதையும் நம்பாதீங்க, இது எல்லாமே ஃபேக். மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. ப்ரிடிக்ட் பண்ணலாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் மேலே கரெக்டாக இருக்கும், நிறைய தடவை கரெக்டாக இருக்கும், கம்மியான டைம் கரெக்டாக இல்லாமலும் போகும். ஓகே, கம்மியாக இல்லாமல் போனாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். இல்லைனாக்கா அடுத்தவங்களை நம்பிலாம் ட்ரேடிங் பண்ண முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது பண்ணாதீங்க.